தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் நந்தன். இந்த படத்தை ஈரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பாக இயக்குனர் ஈரா சரவணன் தயாரிச்சிருக்காரு. அவரே படத்தையும் இயக்கியிருக்காரு. படத்தில் சசிகுமார், சுருதி பெரியசாமி பிக் பாஸில் வந்திருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மாதேஷ், மிதுன், பாலாஜி சக்திவேல், சமுத்திரகனி, கட்டையரும்பு, ஞானவேல், GM குமார், சித்தன் யோகன், சக்தி சரவணன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு RV சரண், இசை ஜிப்ரான், படத்தொகுப்பு நெல்சன் ஆண்டனி. இந்த படத்துடைய கதைக்களம் எங்கே நடக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் வனங்கான்குடி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி ஊர் இருக்குது, ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் நடக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆள்றதுக்கு தான் அதிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சான், ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வசனத்தை உண்மையாக்கும் விதமாக நடந்த பல உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இயக்குனர் ஈரா சரவணன். நிச்சயமாக இது பாராட்டக்குரிய ஒரு திரைப்படம் தான். எத்தனையோ சாதி படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வாரமே 3 படம் வந்துருச்சு இந்த படத்தோட சேர்த்து. ஆனால் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக சாதிய பாகுபாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த சாதி என்பது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு நோய் மாதிரி பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே இந்த சாதியை இங்கேயும் தெளிவாக எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர். அந்த ஊராட்சி மன்ற தலைவராக பல வருடங்களாக தலைமுறையாக தாத்தாவுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் இன்னொரு பேரன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் பாலாஜி சக்திவேல் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. பல வருஷமாக அவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர். ஏத்துணிக்க ஆள் இல்லை. ஆனால் இந்த வருடம் அந்த தொகுதியை SC/ST தொகுதியாக மாற்றிட்டாங்க. ரிசர்வ் தொகுதியாக கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. அதனால் இப்போ வேற யாரையாவது நிப்பாட்டி தான் SC யாரையாவது நின்று தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை. காலங்காலமாக நாம் தலைவர் பதவியில் உட்காந்துருந்தோமே, இப்போ இன்னொரு ஆள் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு விசனப்படுறாரு பாலாஜி சக்திவேல். அவருடைய வீட்டில் கூலி வேலை பார்க்குறாரு கூழ்பானை அப்படிங்கிற பட்டப்பெயர்கள் அழைக்கப்படும் அம்பேத்குமார் என்ற சசிகுமார். அவருடைய நிஜ பெயர் அம்பேத்குமார், ஆனால் கூழ்பானைங்கிற பட்டப்பெயரில் கூப்பிடுறாங்க. அம்பேத்குமார்ன்ற பேரில் யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதாவது மேல் சாதிக்காரங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த அம்பேத்குமார்ங்கிற கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தான் ஒரு அடிமையாக இருக்கிறோம் என்பதே தெரியாத அளவுக்கு ஒரு அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது பாலாஜி சக்திவேல் வீட்டிலேயே அவருடைய பெரிய வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்க GM குமாருக்கு அவருக்கு அனைத்து வித வேலையும் செய்கிறது இவர் தான். அந்த வீட்டில் எல்லா அடிமாடு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவருடைய மனைவி சுருதி பெரியசாமி, அவருக்கு ஒரு மகன் வேற இருக்காங்க. அவர் ஒரு இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கான், 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனையும் பார்த்து இவங்க இந்த புருஷனையும் சமாளித்து அவங்க ரோட்டோரமாக ஒரு சின்னதாக கடை போட்டு வச்சு ஒரு ரோட்டோரமாக கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையிலையும் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறோம், பெரிய காரில் வர்றவனே ஏமாற்றிட்டு போகிறோம். இவ்வளவு சிக்கல்களே சமாளித்து அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு அவங்க குடும்பம் ஒரு சாதாரண ஓலை குடிசை. அந்த குடிசைக்கு வாசல் கூட கிடையாது, 4 தட்டியை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த அவங்க இருக்கிற இடம் ஏரியா முழுக்கவே, அதை குடிசை போட்டிருக்கிற இடம் முழுக்கவே பாலாஜி சக்திவேலுடைய சொந்த இடம். அதனால் அவர் வருஷம் அவர் தான் ஊராட்சி தலைவராக வந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் நிஜமான நடப்பு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை தேர்தல் கமிஷன் கொண்டு வந்ததுனால, SC/ST தொகுதியாக மாற்றினால யாரை நிப்பாட்டலான்னு யோசிச்சு கடைசியாக இவரையே நிறுத்த சொல்கிறாங்க. சசிகுமாரை நிறுத்துறாங்க. சசிகுமார் நின்று ஜெயிச்சிடுறாரு. ஜெயிக்கிறவர் இனிமேல் நம்ம பிரசிடென்ட் மாதிரி இருப்போம்னு நினச்சி போகிறாரு. ஆனால் அப்போவும் நீ ஒரு கூலி தொழிலாளி தான், நீ எனக்கு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரியே தந்திரமாக பேசி பாலாஜி சக்திவேல் அவரை கடைசியாக கழனி வேலை கூலி வேலை தான் செய்ய வச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவருக்கே உண்மை தெரிஞ்சு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்கும் போது இவருடைய அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவை பாட்டியை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறது கூட முடியல இவரால். இத்தனைக்கு இவர் தான் ஊர் பிரசிடென்ட்டு. அங்கேயே உள்ள வைக்கக்கூடாது, காலை வெட்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாமல் மழை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது எரிக்க முடியாதுங்கிறனால குழி தோண்டி புதைச்சிட்டு வர்றாரு. அப்போ தான் அவருக்கு ஐடியா வருது, என்னடா நம்ம பஞ்சாயத்து தலைவராக இருக்கோம், நம்முடைய அம்மாவுக்கே ஒரு சுடுகாடு சுடுகாட்டில் புதைக்க முடியலையே அப்படின்றப்ப கவர்மெண்ட்டை போய் PDOட்ட போய் எங்களுக்கு தனி சுடுகாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சமுத்திரக்கனி PDO உடனே ஆக்ஷன் எடுத்து
ஒரு புறம்போக்கு நிலத்தை பிரித்து கொடுக்குறது. அந்த புறம்போக்கு நிலத்தை புறம்போக்கு நிலமே இல்லை, அது என்னோட நிலம்னு போய் சொல்லி பாலாஜி சக்திவேல் அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வருஷக்கணக்காக. இப்போ கவர்மெண்ட் போய் அந்த இடத்த பறித்து இவன்ட்டு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சுடுகாட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்கன்னு. இந்த நேரம் பார்த்து பாலாஜி சக்திவேல் கோவம் வந்து, இப்போ என்னோட இடத்துல தான் நீங்களா குடியிருக்கீங்க, வீட்டை காலி பண்ணுங்க, இடத்த காலி பண்ணுங்கன்றாரு. ஒரு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே காலி பண்ணுங்கன்றாரு. இந்த சண்டையில் ஒரு மிகப்பெரிய மோதலாகி ஈகோ பிரச்சனையாகி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவன் நம்மகிட்ட நம்மகிட்ட பேசுகிறானா, நம்மகிட்ட உட்காந்து பேசுகிறானா அப்படி சொல்லிட்டு அவரை போட்டு அடித்து அவரை நிர்வாணமாக்கி அப்படி ஒரு கொடுமை பண்ணிடுறாங்க சசிகுமாரை. அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு சிந்திக்கிறாரு, நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்காத ஒரு வீட்டில் நம்ம எதுக்காக வாழணும், எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது அந்த படத்துடைய கிளைமாக்ஸ். எவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நடந்திருக்க பாருங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, கூடாது. அப்படி இல்லைன்னு சொல்கிறவங்க தைரியமாக என்கிட்ட வாங்க, நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைட்டில்லையே போட்டார் இரா சரவணன், டைரக்டர் சரவணன். இது கண்டிப்பாக நேராக நடந்த கதை, நான் உண்மையாக நடந்த கதை, அதைத்தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. அதை இப்போவும் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஊர் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அவர்கள் எப்படியெல்லாம் மேல் சாதிக்காரர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு 6-7 தலைவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியும் அந்த படத்தில் கடைசியாக இணைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் என்ன நாட்டில் வாழ்கிறோம்னே தெரியல, என்னடா நாடு இது அப்படின்னு. சாதி எந்த அளவுக்கு வாழ்ந்து ஒரு மனிதர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவும் அக்கிரமமான ஒரு விஷயம். அதை இவ்வளவு அழகாக பப்ளிக்காக போட்டு உடைச்சிருக்காரு இரா சரவணன். நிச்சயமாக அவருக்கு ஒரு கிரேட் சல்யூட் பண்ணணும். அதில் இந்த படத்தில் நடித்த சசிகுமாருக்கு இன்னொரு கிரேட் சல்யூட். வேற எந்த நடிகரும் இந்த அளவுக்கு இறங்கி நடிச்சிருக்க மாட்டாங்க, நிச்சயமா முடியாது. ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர், எப்போதும் வெத்தலை போட்டு ஈரெல்லாம் செவந்து கிடக்கிற ஒரு பல்லு, அப்படி ஒரு சிச்சுவேஷன், அப்படி ஒரு அழுக்கான உடை, அதுலேயும் கடைசியில் ஒரு காட்சியில் நிர்வாணமாகவும் நடிச்சிருக்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். சசிகுமார் கிரேட் ஆக்டர். இந்த படத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சுருக்கார். ஒரு நடிகன் என்பவன் எதற்கு துணிஞ்சு நடிக்கணும், அவனுக்கு தன்னுடைய சுயநலம் எதுவும் தேவையில்லை அப்படி சொல்லி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு வழி காட்டியிருக்காப்புல சரவணன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுக்கள். அந்த நடித்த சசிகுமார், அவருடைய மனைவியாக நடித்த ஸ்ருதி பெரியசாமி, அவங்களையும் இந்த படத்தில் ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்களும் ஒரு அடி வாங்கிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடும்போது நமக்கே இப்போ அவ்வளோ பாவமாக இருக்குது. எங்கே எந்திரிச்சு ஓடும்போது எந்திரிங்க ஓடுங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே சொல்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கார் நமக்கு. படத்தில் அட்டகாசமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் பாலாஜி சக்திவேல் தான். மனசுக்குள்ள அவ்வளவு சாதி வெறியை வச்சுக்கிட்டு வெளியில் பேசும்போது மட்டும் அந்த சாதியை பற்றியே பேசாமல், சாதி வெறியே காட்டாமல் கமுக்கமாக எல்லா வேலையும் செய்கிற அந்த வில்லன் கேரக்டர் பாருங்க, பாலாஜி சக்திவேல் நச்சுன்னு செஞ்சுருக்காரு. அப்புறம் பிடிஓ நடிச்சிருக்கிற சமுத்திரக்கனி, ஒரு அரசு ஊழியர் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசு ஊழியர் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சமுத்திரக்கனி தன்னுடைய நடிப்பை இதில் கட்டியிருக்காரு. இத்தனைக்கு அவர் உட்காந்து தான் பேசுகிறாரு, 3 சீன் தான் வர்றாரு. ஆனால் அந்த 3 சீனுமே அட்டகாசமான அமர்க்கலமான சீன். அவர் கடைசியில் இந்த படத்துலையும் ஒரு கிளைமாக்ஸில் அந்த ஒரே சாதிக்குள்ளே இருக்கிறவங்க தன்னுடைய பணத்துக்காக தன்னுடைய சாதியை விட்டு கொடுத்து தன்னுடைய சாதியை மறுபடியும் கீழே தள்ளுவது தவறு அப்படிங்கிறத இந்த படத்துலையும் காட்டியிருக்காரு. அந்த வகையில் இந்த இயக்குனரையும் இந்த சாதி ஒற்றுமை அப்படிங்கிறதையும் ஒரு சொல்லியிருக்கிறனால அதுக்காகவும் அவரை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். இவரை நடித்த ஜிஎம் குமார், அதை எங்களுடைய அம்மாவை பாலாஜி சக்திவேலோட அம்மாவை நடித்த ஒரு அம்மா, அந்த அம்மா கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. சசிகுமாரை அடித்து உதச்சி சொன்ன பின்னாடி அவங்க மனசு கேட்காம இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் பேசுகிறாங்க. உண்மையாக வரும். இந்த இடத்தில் அந்த வசனத்தை வைத்ததற்கு ரொம்ப பாராட்டணும் இயக்குனருக்கு. ஏன்னா எப்போதும் ஒருதலை பட்சமாக வசனமாகவும் இருக்கக்கூடாது, ஒருதலை பட்சமாக படமாகவும் இருக்கக்கூடாது. அவங்க இதுலேயும் பெண்கள் இப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காரு பாருங்க. நிச்சயமா அதுக்காக நிச்சயமா இயக்குனர் இரா சரவணனை பாராட்டணும். படத்தில் ஒளிப்பதிவு சிறப்பு, அதில் எந்த அற்ற கருத்து இல்லை. முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காரு. அதே இசையமைச்சவரும் அந்த பாடல்கள் கொஞ்சம் மனசை திடீர்னு பிசைகிற மாதிரியான ஒரு பாட்டை போட்டு வச்சு நம்ம கடைசியில் கொண்டிருக்காங்க. நிச்சயமாக அதை பாடலை கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அடி வயிற்றுல அலற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பாடல்கள்,
அதை ஒரு எடிட்டிங் பண்ணவங்க அந்த சண்டை காட்சிகள்லாம், அந்த அடிதடி காட்சிகளை எப்படி அழகாக ஷூட் பண்ணாங்கன்னு தெரியும். ஷூட் பண்ணினாலும் அதை அழகாக தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த அந்த காட்சிக்காகவே இந்த படத்தொகுப்பாளர் நான் செய்வ பாராட்டணும். அப்புறம் கலை இயக்குனர் அந்த இடத்தையெல்லாம் கரெக்டாக பண்ணி அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படி சொல்லி காட்டி அந்த கலை இயக்குனரையும் கொஞ்சம் பாராட்டணும். பொதுவாக இந்த மாதிரி சாதிய படங்கள் என்னது இவ்வளவா நடக்குது, இவ்வளவா நடக்குது, இப்படி இவ்வளவுமா நடக்குது அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். நிஜமாக இப்படித்தான் நடந்திருக்கு, நடந்த கதையைத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த கதையையும் பார்க்கும்போது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள், இப்போதும் ஆளுங்கட்சியாக இருப்பவங்க, எதிர்கட்சியாக இருப்பவங்களும் சரி, இந்த சாதி பிரச்சனையில் மட்டும் தலையிடாமல் தங்களுடைய நடிப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதை இந்த படத்தில் அழகாக தெளிவாக காட்டியிருக்காரு இயக்குனர். அந்த வகையில் இயக்குனர் தைரியத்துக்கு நம்ம ரொம்ப பாராட்டணும். இந்த படமும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். நம்முடைய சாதிய மனப்பான்மை நம்முடைய இளைய சமுதாயத்தினரிலிருந்து நம்ம தூக்கி எறியணும். அதுக்கு இந்த மாதிரியான படங்களை பார்க்க வைத்து அவருடைய உண்மை நிலையை அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுங்கிறது நம்முடைய ஆசை. அதுக்கு இந்த படமும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. அவசியம் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்து நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு சாதிய மனப்பான்மையில் இருந்து அவர்களை விடுவியுங்கள் அப்படின்னு நம்முடைய ரசிக பெருமக்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.